அமீரக உறவுகள் அனைவருக்கும் துட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலின் அன்பு வணக்கங்கள். இந்த வீடியோவில் நாங்கள் கொடுக்குற கண்டென்ட்ஸ் எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. எந்த ஷேரையும் விற்கவோ வாங்கவோ நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. எங்களை துட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு தர உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் எங்கள்கிட்ட மனமார்ந்த நன்றிகள். இன்றைக்கி ஜூலை 20 UAE ஷேர் மார்க்கெட்டில் நடந்த சில முக்கியமான அப்டேட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இன்றைக்கி வர்த்தக நேர முடிவில் அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் 30 புள்ளிகள் சரிவடைந்து 9750 புள்ளிகளில் முடிவடைஞ்சிருக்கு. துபாய் ஃபைனான்ஷியல் மார்க்கெட் 17 புள்ளிகள் சரிவடைந்து 5796 புள்ளிகளில் முடிவடைந்திருக்கு. சில கம்பெனிஸுடைய ஈவெண்ட்ஸ் அண்ட் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இன்றைக்கி மிடில் ஈஸ்ட் மார்க்கெட்ஸ் ஒரு மிக்சட் கியூவில் தான் ஓப்பன் ஆச்சு. இந்த US ஈரான் வார் ரிலேட்டடான இஷ்யூஸ் இன்னும் ரீஜன் டென்ஷன்ஸை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால குவைத், பஹ்ரைன் போன்ற நாடுகளில் ஈரான் அதனுடைய ஸ்ட்ரைக்ஸை அதிகரித்ததுனாலையும் US ஈரான் மேலே 9வது நைட்டு கண்டினியூஸாக தாக்குதல் நடத்தி கொண்டு இருக்கிறதுனாலையும் இந்த மார்க்கெட்ஸ் எல்லாமே ஒரு மிக்சட் கியூவில் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி துபாய் ஃபைனான்ஷியல் மார்க்கெட் ஒரு 1.25% வரைக்கும் இறங்கினது. ஓப்பன் ஆன சமயத்தில் அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் 0.8% வரைக்கும் இறங்கினது. அதன் பின்னர் ஒரு சின்ன ரெக்கவரி இருந்தது. இப்போது ஃபைனலில் முடிவடையும் போது துபாய் ஃபைனான்ஷியல் மார்க்கெட் ஒரு 0.5 அந்த ரேஞ்சிலையும் 0.3 அந்த ரேஞ்சிலையும் அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்சு ஒரு 0.3 ரேஞ்சிலையும் முடிவடைஞ்சது. UAEயுடைய வைஸ் பிரசிடென்ட் மற்றும் பிரைம் மினிஸ்டர் மற்றும் துபாயுடைய ரூலரான ஹிஸ் ஹைனஸ் ஷேக் முகமது பின் ரஷீத் அல் மக்தூம் நேற்று ஒரு ஃபைனான்ஷியல் டேட்டாவை வெளியிட்டிருந்தாங்க. அது என்னென்னா 2026 முதல் அரையாண்டுக்கான ஃபைனான்ஷியல் டேட்டாவை வெளியிட்டிருக்காங்க. அதில் UAEயுடைய நான் ஆயில் ட்ரேடு 13.1% அதிகரித்து $527.5 பில்லியன் இருக்கிறதாகவும், UAEயுடைய நான் ஆயில் எக்ஸ்போர்ட்ஸு 23.9% ரெக்கார்டு ஹையாக அதிகரிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் UAEயுடைய ஆயில் எக்ஸ்போர்ட்ஸும் இதுவரைக்கும் இல்லாத புதிய ஹிஸ்டாரிக் ரெக்கார்டு படைச்சிருக்கிறதாக 452.8 பில்லியன் திராம்ஸுக்கு இந்த எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அட்னாக் ட்ரில்லிங் கம்பெனி மற்றும் அல்ஃபா தாவி இந்த 2 கம்பெனியுடைய ஜாயின்ட் வெஞ்சரில் உருவான எனர்சோல் கம்பெனி அவங்களுடைய முதல் ஆயில் வெல்ல கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க UAEயில். இந்த கம்பெனி டீப் வெல் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனியாக இந்த கம்பெனியை அட்னாக் ட்ரில்லிங் கம்பெனி மற்றும் அல்ஃபா தாவி கம்பெனிஸ் உருவாக்கியிருக்காங்க. இந்த கம்பெனியில் 16 நார்த் அமெரிக்கன் எம்ப்ளாயீஸும் 3 நேஷ்னல் எம்ப்ளாயீஸும் சேர்ந்து இந்த ப்ராஜெக்டை செய்து முடிச்சிருக்கிறதா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வெளியிட்டிருக்காங்க. இன்றைக்கி அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்சஸில் டாப் கெய்னர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். புர்ஜில் ஹோல்டிங்ஸ் 1 கிராம்ஸ் 14 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 6% உயர்வு. அபுதாபி நேஷனல் பில்டிங் மெட்டீரியல் கம்பெனி 1 கிராம்ஸ் 57 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 3.5% உயர்வு. ஈசி லீஸ் 20 கிராம்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 2.5% உயர்வு. லுலு ரீட்டெயில் 93 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 2% உயர்வு. அட்னாக் லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் சர்வீசஸ் கம்பெனி 6 கிராம்ஸ் 14 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 1.25% உயர்வு. இன்றைக்கி அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்சஸில் டாப் லாசர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். கல்ஃப் சிமெண்ட் கம்பெனி 92 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 4% வீழ்ச்சி. வஹா கேபிட்டல் 1 கிராம்ஸ் 70 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 4% வீழ்ச்சி. சுடாடெல் 59 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 3.5% வீழ்ச்சி. அமெரிக்கான ரெஸ்டாரண்ட்ஸ் 1 கிராம்ஸ் 98 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 3.5% வீழ்ச்சி. ஷார்ஜா சிமெண்ட் அண்ட் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கம்பெனி 1 கிராம்ஸ் 10 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 2.5% வீழ்ச்சி. இன்றைக்கி துபாய் ஃபைனான்ஷியல் மார்க்கெட்டில் டாப் கெய்னர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். சிமெரா S&P ETF 7 கிராம்ஸ் 49 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 2.5% உயர்வு. அலக் ஹோல்டிங் 1 கிராம்ஸ் 47 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 2% உயர்வு. எமிரேட்ஸ் NBD 29 கிராம்ஸ் 90 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 2% உயர்வு. துபாய் டாக்ஸி கம்பெனி 2 கிராம்ஸ் 14 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 1.25% உயர்வு. நேஷனல் ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனி 5 கிராம்ஸ் 68 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 1.25% உயர்வு.
இன்றைக்கி துபாய் ஃபைனான்ஷியல் மார்க்கெட்டில் டாப் லாஸர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். தலபாத் ஹோல்டிங்ஸ் 1 கிராம்ஸ் 12 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 4.25% வீழ்ச்சி. டாலிம் ஹோல்டிங்ஸ் 3 கிராம்ஸ் 11 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 4% வீழ்ச்சி. தையார் 24 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 3.25% வீழ்ச்சி. ஏர் அரேபியா 5 கிராம்ஸ் 1 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 3.5% வீழ்ச்சி. யூனியன் ப்ராப்பர்ட்டிஸ் 62 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 2.25% வீழ்ச்சி. அவ்வளோதாங்க என்னுடைய கண்கள் கட்டிய சில முக்கியமான ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடான அப்டேட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுடைய தொட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்களுடைய தொட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலில் கொடுக்குற டெய்லி அப்டேட்ஸான கரன்சி அப்டேட், கமோடிட்டி அப்டேட் மற்றும் கோல்டு அண்ட் சில்வர் அப்டேட் இன் ஐஎன்ஆர் அண்ட் ஏஇடி இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா பெல் நோட்டிஃபிகேஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.